வறண்ட பாலைவன மாதிரி ஆயிடுச்சுமா உன் வாழ்க்கை. சி பைத்தியக்காரி, பேசாதே. என்ன சொல்ற? இல்லம்மா, புஸ்தகத்துல போட்டிருக்கேன். கல்யாணம் ஆயும் இன்னும் கண்ணி கழியாம இருக்கியம்மா. முண்டோ, யாரு சொன்னா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? இல்லம்மா, இதுவும் கதையில தான். முண்டம் யாரு சொன்னா? ஏண்டி நெருப்பு கோழி மாதிரி இந்த நேரத்துல சலிச்சுக்கிற? ஏய் மரமண்ட, எல்லாம் உன்னாலதான். இப்ப யார? இல்லப்பா, இதுவும் புஸ்தகத்துலதான். அந்த புஸ்தகத்தை கொண்டா. கதையா இது? நம்ம குடும்ப கதை மாதிரியே இருக்கு. ஹலோ, யாருங்க? இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? இன்னைக்கு ராத்திரி மழை வருமாவா? ராங் நம்பர். யாரோ ஒருத்தன் இடம் தெரியாம போன் பண்றான். வாடையன். இரு, நானே சுருங்க சொல்லி அவனுக்கு விளங்க வைக்கிறேன். எந்த மழையும் போன் பண்றானோ. யாராலோ? மழை வருமா? மழை வருமாவா? சொல்லி தொலைங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் தி லைன். அதே மழை தான் பேசுறான். உட்றான் பார் டோஸ். அறிவு கெட்டவனே, கோடாங்கி அடிச்சு குறி சொல்ற குடும்பமா எங்க குடும்பம்? எங்களை போய் மழை வருமான்னு கேக்குறியே? மழை வர்றது வராத பத்தியும் வானிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கிட்ட கேட்கணும். இப்ப சொல்றேன் கேள். மழை எப்படி வரும் தெரியுமா? வெள்ள மேகமும் கருமேகமும் ஒன்றாக மோதி தண்ணி ஊத்தும். அது பேர் தாண்டா மழை. வச்சுட்ட? சரியான மாங்கா. எனக்கு வந்து மாமனாரா வச்சிருக்காரு. உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் போல இருக்கு. இந்த இழுத்தா வச்சுட்டான். அடி போடி. அப்பா, உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு, வெளியில போகணும்னு சொன்னீங்களே, போகலையா? எங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுமா. நாங்க இங்கதான் இருக்க போறோம். இருங்கப்பா, அவனாத்தான் இருக்கும். நானே அவனை கவனிக்கிறேன். சேமா கவுனி கவுனி. என் பொண்ணு எப்படி கவனிக்க போறா பார். ஒன்னா மஜாக்கா. ஹலோ. ஹாய் ராதா. இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? மழை தானே சார். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா மழை வரும். அது சாதாரண மழை இல்ல, இடியுடன் கூடிய பலத்த மழை. 2-3 தடவை விட்டு விட்டு மழை வரும். சமாளிங்க. சமாளிக்கிறேன். சமாளிக்கிறதுலதான் பெரிய கில்லாடியாச்சு. ஆஹா, வெளியில எங்க போயிடாதீங்க. மழை நிச்சயமா வரும். மறக்காம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருங்க. என்ன? அப்பா, நான் உள்ள போறேன். ஓமா. எங்க மல்லிகைப்பூவுக்கும் மழைக்கும் என்னங்க சம்பந்தம்? அறிவு கெட்ட கெட்டவளே, நம்ம பொண்ணு அவனை அப்படி குழப்பி இருக்கிறான். அவன் ஏமாந்து இருக்கிறான். யாரா அவன்? மாமி சமால கிங்காங் மாதிரி நடுவுல படுத்துக்கிட்டு இவனை தாண்டி எப்படி போறது? மேல ஏறியே போயிடுவோம். சுண்டலி தான் ஏறிச்சுன்னு நினைச்சு. என்னது? ஏதோ மேல ஏறி ஓடுன மாதிரி இருக்கு. சுண்டலியா இருக்குமோ? சேச்சி, கொசுவாத்தான் இருக்கும். நாளைக்கு இதே நேரத்துல முழிச்சிருந்து அந்த கொசுவை பிடிச்சிருவோம்.